ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பர்வான வீடியோ பார்க்க போகிறோங்க. கல்யாண வீட்டில் வைக்கிற இந்த வத்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வத்த குழம்பு அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்துலாம். வெந்தயம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை பாதி அளவு சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் போல் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன். நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் அளவு தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கெட்டியாக சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த புளி தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஓரளவு பச்சை வாசனை போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எது பத்தலையோ நம்ம போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. புளி எது பத்தலையோ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் ஒரு தேங்காய் மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே. இப்போ 2 முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதால குழம்பு சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். அதனால் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி விடலாங்க. அப்போ தாங்க குழம்பு நல்லா கெட்டி வரும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட்ட கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வெல்லமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸோட பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மேலே வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ளேவரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஏற்கனவே மணத்தக்காளி வத்தல் நம்ம பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நல்லெண்ணெயில் காஞ்ச மிளகாவோட வறுத்து நம்ம இப்போ அந்த குழம்போட மேலே வந்து சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு போகிறோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மேலே ஃப்ளேவருக்காக பொரிச்சு போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம். நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கண்டிப்பாக வருங்க. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு காய்கறி பொரியலோட கூட்டோட நம்ம சாப்பிடும்போது ஒரு அப்பளம் மட்டுமே போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்லுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ரெசிபீஸ் நிறைய இருக்குது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.